கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு இடமாற்றம். சொல்லுங்க, இடமாற்றம். இடமாற்றம். அப்ப இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு சில காரியங்களை கர்த்தர் பேச போகிறார். இடமாற்றம். இதனுடைய சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த மாசத்துல ஆல்மோஸ்ட் இந்தியா முழுவதும் இடமாற்றம் நடக்கும். அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு இடமாற்றம், இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு இன்னொரு வீடு பார்த்துக்கிட்டு போறது இடமாற்றம், இல்லை இந்த ஊரே வேண்டாம் வெளியூருக்கே போயிடலாம் இடமாற்றம். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில இடமாற்றம் குறித்து ஒரு கேள்வி. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனா எனக்கு யோகம் நல்லா இருக்குமா? சொல்லுவாங்க ராசி இல்லை, இந்த வீட்டுக்கு வந்த ராசியே இல்லை, இந்த வீட்டுக்கு வந்து இது எனக்கு நடந்துருச்சு, இப்படி சகுனம் ஆயிடுச்சு, நான் இங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு சில காரியங்களை நீங்கள் சிந்திப்பது, யோசிப்பது அது உண்மை. அதை நான் ஏத்துக்கிறேன். சகுனம் சரியில்லைன்றது ஏத்துக்க மாட்டேன், ராசி இல்லைன்றது ஏத்துக்க மாட்டேன். ஆனா இந்த வீட்டுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்றதை நான் ஏத்துக்குவேன். ஏன் ஏத்துக்குவேன் அப்படின்னா, அது நீங்க கடைசியில் உங்களுக்கு பிரசங்கத்துல உங்களுக்கு அது உங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சிரும்னு நான் நம்புறேன். சரி, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆண்டவர் இப்போ ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில முதல் முறையாக ஒரு இடமாற்றம். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு 5-6 காரியங்களை பார்க்க போறோம். நீங்க சொல்லணும் என் கூட சேர்ந்து. ஃபர்ஸ்ட் சந்திப்பு, சத்தியம், சந்ததி, சாட்சி, சரித்திரம், சான்று. இந்த 6 சாவை பார்க்க போறோம். அல்லேலூயா. இந்த 6 சாவை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சந்திப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு சந்திப்பு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கிடைக்கிறது. ஆபிரகாம் யார் அப்படின்னா, கல்தேயர் பட்டணம். அது எங்க இருக்குது? பாபிலோன்ல கல்தேயர் பட்டணத்துல ஊர் என்ற இடத்துல ஆபிரகாம் செல்வ செழிப்போடு அருமையான நாகரிகம் சிறந்த, அதாவது உயர்ந்த நாகரிகம் கொண்ட ஒரு அருமையான இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார். வசதியாக, செழிப்பாக, குறையில்லாம ஆபிரகாம் வாழ்றார். உயர்ந்த நாகரிகம். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு உயர்ந்த நாகரிகம் என்று சொன்னால் பாபிலோன நாகரிகம், எகிப்து நாகரிகம், மெசபதோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், அரபா நாகரிகம், ரோம் நாகரிகம், இன்னும் பல நாகரிகங்களை உலகத்துக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்த உலக நாடுகள் இன்னைக்கும் பேசப்படுகிற, அவர்களுடைய நாகரிகத்தை பேசக்கூடிய ஒரு வரலாறு உலகத்தில் இருக்குது. இந்த ஆபிரகாம் கல்தேயர் பட்டணத்தில் ஊர் என்ற இடத்துல அவருடைய அப்பா தேராகு, அவனோட பிறந்த சகோதரர்கள், அவனுடைய சகோதரன் ஆரானுடைய மகன் லோத்து, மனைவி சாரா, இவங்க எல்லாருமே ஒரு குடும்பமா வாழ்றாங்க. ரொம்ப கோடீஸ்வரன் ஆபிரகாம், பெரிய மில்லினியர். அந்த காலத்திலேயே ஆண்டவர் அவரை முதல் முறையா சந்திக்கிறார். சந்திச்ச உடனே சொல்றாரு, முதல் சந்திப்பிலேயே அவர் சொல்றாரு, சில நேரத்துல ஆண்டவர் கொஞ்சம் பழகின பிறகு சொல்லுவாரு, சில நேரத்துல மீட் பண்ணும் பொழுதே சொல்லிடுவார். சிலவங்க எல்லாம் பாருங்க, பார்த்த உடனே பிடிச்சிடும், சிலவங்களுக்கு பார்க்க தான் பிடிக்கும்.
சிலவங்க பார்த்த உடனே காதல் சொல்லிடுவாங்க. சிலவங்க பழகி 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 அவன் யாரு, சொத்து இருக்குதா, பேக்ரவுண்ட் இருக்குதா, அவங்ககிட்ட ஏதாவது கறக்கலாமா அல்லது புடுங்கலாமா, இல்ல அவன் நமக்கு கை பிள்ளையா இருப்பானா, கட்ட பிள்ளையா இருப்பானா, எப்படி நம்ம கண்ட்ரோல்ல இருப்பானா, இப்படிதான் வாழ்க்கை வந்து அன்கண்ட்ரோலா போயிடுச்சு. யாரு எந்த வாழ்க்கையும் கண்ட்ரோலா இல்ல, அன்கண்ட்ரோலா போயிடுது. யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணணும். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆண்டவர் அவரை மீட் பண்ண உடனே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆண்டவரையும் ஆபிரகாமுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சந்திப்பு பெஸ்ட் சந்திப்பா மாறுது. பார்த்த உடனே சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நீ வந்து என்ன செய்யற அப்படின்னா, உன் தேசம், உன் இனம், உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்றார். ஃபர்ஸ்ட் இடமாற்றம் பாபிலோனில் இருந்து கானானுக்குள். அப்போ கல்தேயர் பட்டணத்திலிருந்து கானானுக்கு போ சொல்ற. உயர்ந்த நாகரிகம், சிறந்த தொழில், வசதியான வாழ்க்கை, நல்ல உறவுகள் நிறைந்த ஒரு இடம், அதை விட்டுட்டு வாப்பா, கல்தேயரை விட்டு கானானுக்கு போ அப்படின்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் சந்திப்பு, இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் பண்ற. நாட்டில இருந்து ஒரு நாட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ற. உடனே அவர் என்ன பண்றாரு, கீழ்ப்படுகிறார். என்ன செய்யறாரு, உடனே விட்டு அவன் புறப்பட்டு போனான். ஃபர்ஸ்ட் சந்திப்பு. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரத்துல ஊழியக்காரன் மூலமா உங்களை சந்திப்பார். இல்ல சில நேரங்களிலே தேவன் நேரடியாக உங்களோடு சந்திப்பார். சொப்பனத்தின் மூலம், தரிசனத்தின் மூலம், வேத வார்த்தையை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது வேதத்திலிருந்து ஆண்டவர் உங்களோடு மனதின் சந்திப்பு நடைபெறும். வார்த்தை உங்கள் மனதோடு கூட ஒரு நல்ல சந்திப்பு ஏற்படும். கடவுள் உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார். அப்போ கர்த்தர் பேசுகிறதை ஆபிரகாமை போல நீ கூர்ந்து கவனித்து அதை கேட்டு கீழ்ப்படிஞ்ச உடனே ஆபிரகாமுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, சந்திச்ச உடனே ஆண்டவர் சொல்ற, நீ விட்டுட்டு வந்திருப்பா எல்லாத்தையும். உடனே நல்ல வசதியான வாழ்க்கை, உயர்ந்த நாகரிகம், நல்ல குடும்பம், நல்ல வீடு, எல்லாத்தையும் ஒரு ஊருக்குள்ள பக்கத்து ஊர்ல போய் இருந்தா இருக்கலாம். இந்த மொழி எங்களுக்கு தெரியும், இந்த கல்ச்சர் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஃபுட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகும். பட் கானான் தேசம் எப்படி நாங்கள் பார்க்கல, அங்கத்து என்ன மொழி எங்களுக்கு தெரியல, அதாவது உணவு பழக்கங்கள் எப்படி, நாகரிகம் எப்படி, அங்க இருக்கிற மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி எங்களுக்கு தெரியல. ஆனாலும் ஆபிரகாம் என்ன செய்யறான், கீழ்ப்படிஞ்சு, சரி ஆண்டவரே நான் வர்றேன்னு சொல்லிட்டு கீழ்ப்படிஞ்ச உடனே ஆண்டவர் சந்தித்த பிறகு அவனுக்கு ஒரு சத்தியம் பண்றார். சொல்லுங்க, என்ன பண்றாரு, என்ன சத்தியம் பண்றாரு, வாசிங்க அடுத்த வசனம். இப்போ ஃபர்ஸ்ட் சந்திப்பு பெட்டர், ரொம்ப அழகான ஒரு மீட் நல்லா நடந்துருச்சு. அதுக்கு உடனே அவன் கீழ்ப்படிஞ்சிட்டான். கீழ்ப்படிஞ்ச உடனே சந்திப்புக்கு பிறகு ஒரு சத்தியம். சத்தியம் என்றால் ஒரு பிராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஆண்டவர். படிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, இப்ப எடுத்த உடனே சொல்றாரு, நல்ல கவனிங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றதோட நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவான்னு சொல்றாரு. நல்ல கவனிக்கணும் பைபிள. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நல்ல கவனிங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்ப 4 காரியத்தை அங்க சொல்லிட்டார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஃபர்ஸ்ட் சந்ததி அப்படின்ட்டார். இப்ப இவருக்கு வயசு எவ்வளவு தெரியுமா, 75 வயசு. ஆபிரகாமோட கடவுள் பேசும்போது 75 வயசு பேசுறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு 75 வயசு ஆகியும் அவனுக்கு ஒரு சந்ததி இல்லவே இல்லை, அவனுக்கு ஒரு குழந்தை கிடையவே கிடையாது. எப்போ அவனுக்கு திருமணமாகி அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறதோ, அந்த பிள்ளை பிறந்த பிறகுதான் அந்த பிள்ளைக்கு ஒரு சந்ததி இந்த உலகத்துல ஏதோ ஒரு கோணத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தகப்பனுக்கு ஏற்படும். ஆனா ஆபிரகாம கூப்பிடும் போது 75 வயசுல அந்த விதமான எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில ஆபிரகாம் நிற்கிறார். நான் ஃபர்ஸ்ட் சொல்ல, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்றேன். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, எது நமக்கு மைனஸோ
அந்த மைனஸ கடவுள் கடைசி வரைக்கும் மைனஸ் ஆகவே நீ இருந்து வாழ்ந்து செத்து போ அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அந்த மைனஸ் மனுஷனால முடியாது, அது கூடாது, அது சாத்தியம் இல்லை, 75 வயதாயிடுச்சு, உனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு உலகம் சொல்லுது, மெடிக்கல் சொல்லுது, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் சொல்லுது. மெடிக்கலுடைய டேர்ம் படி பாத்தீங்கன்னா உனக்கு குழந்தை பிறக்கிறது 75 வயசுல முடியாது, சாத்தியம் இல்லை, நீ மைனஸா தான் வாழ்ந்து கடைசி வரைக்கும் நீ ஒரு பிள்ளை இல்லாத அப்பாவா தான் வாழணும்னு உலகம் நமக்கு ஒரு முத்திரை போடுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எது மைனஸா இருக்குதோ அதை நான் பிளஸ்ஸா மாத்ததான் ஒன்னு நான் கூப்பிடுறேன்ற. நீ காலையில ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள என்னென்னலாம் மைனஸ் இருக்குதோ அதுக்கு அந்த மைனஸ் பிளஸ் ஆக்குறதுக்கு நீங்க ட்ரை பண்ண கூடாது. உங்க மைனஸ் வாழ்க்கையில என்னென்ன இருக்குதோ நீங்களே முயற்சி பண்ணி அதை பிளஸ் ஆக்கி அதுல இருந்து நான் கொஞ்சம் மேல வந்துடணும்னு நீங்க நினைக்கவும் கூடாது, நீங்க ட்ரை பண்ணவும் கூடாது. நீங்க ட்ரை பண்ணாலும் அது நடக்காது. ஆனா ஏசப்பாவுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்ச உடனே உன் மைனஸ் நீ சொல்ல தேவையில்லை. உன் மைனஸ் அவருக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் உன் இருதயங்களை அறிந்திருக்கிறார், உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் உன் மைனஸ் நீ சொல்லலைன்னா உனக்கு என்ன மைனஸ்ன்னு அவருக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு ஐயோ ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லைன்னு அவன் சொல்லல, சொல்லாத முன்னாடியே சொன்னாரு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றாரு. நேஷன், ஜாதின்னா ஜாதியை உருவாக்கல, நேஷன், இங்கிலீஷ்ல நேஷன். ஐ வில் மேக் a நேஷன். நான் ஒரு பெரிய தேசமா உன்னை மாத்த போறேன். ஹalleluya, ஹalleluya. இப்போ ஆபிரகாமும் அவருடைய மனைவி சாராள் ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க. 75 வயசு ஆயிடுச்சு தலைவருக்கு, அந்த அம்மாவுக்கு ஒரு 65 வயசு ஆயிடுச்சு. 65 ஒரு 75 ரெண்டுமே ஒரு பாட்டி தாத்தாவா நிக்கிறாங்க. உடனே வாப்பான்றாரு. உடனே சரி நாங்கெல்லாம் போறோம்னா அப்பா, அப்புறம் அவங்க அண்ணன் தம்பி செத்துட்டாரு, அவங்க குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு கானானுக்கு. போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, போற வழியில சொல்றாரு, அப்படியே கீழ்ப்படிஞ்ச உடனே ஆண்டவர் உள்ள வந்துட்டாரு. எப்போ கீழ்ப்படுறீங்களோ அப்போதான் அவர் உன் கையை பிடிச்சுக்குவாரு, உனக்கு நிறைய வழிகாட்டலாம் மாறுவாரு. அப்போ உன் காரியத்தெல்லாம் உன்கிட்ட டைரக்டா பேசுவாரு, உன்கிட்ட நேரடியா தொடர்பு கொள்வாரு. புரோக்கர் அவருக்கு தேவையே கிடையாது, நேரடியா பாஸ்டர் மூலமா ரெக்கமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். அவரே உன் வாழ்க்கையில வந்து உனக்கு என்னென்ன மைனஸோ அதை அவர் பேச ஆரம்பிச்சிருவார். போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப இயேசு வழியில வந்துட்டு, கடவுள் வழியில வந்துட்டு ஆபிரகாம் அப்படியே பார்த்து, எப்ப ஆபிரகாம் அப்படியே மேல பாரு அப்படின்றாரு. அப்படியே 80 வயசு ஆயிடுச்சு, கூப்பிட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு, கானான் தேசத்துக்கு வந்துட்டாரு. அவருக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு தேசத்தையே கொடுக்குறேன், ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணாரு. சத்தியம் பண்ணாரு பாத்தியா, ஃபர்ஸ்ட் சந்திச்சாரு, அடுத்தது சத்தியம் பண்ணாரு. என்ன சத்தியம் பண்ணாரு? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் கூட நான் இருப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சந்ததி அந்த சத்தியம் பண்ணாரு பாரு ஆபிரகாமுக்கு. அந்த சத்தியத்தை இப்ப ஆபிரகாம் மறந்துட்டானா இல்லையோ, ஆண்டவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்ப நீங்க உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அவனை நம்பிட்டே இருப்பீங்க. கடைசியில சத்தியம் பண்ணவனை ஏமாத்தும் போதுதான் நம்பிக்கை துரோகின்னு நீங்க முடிஞ்சா ஒரு பட்டம் கொடுப்பீங்க, அவங்களுக்கு ஒரு மெடல் மாதிரி கொடுப்பீங்க, ஒரு அவார்டு மாதிரி, நம்பிக்கை துரோகின்னு. ஆண்டவருக்கெல்லாம் அந்த இதுல கிடையவே கிடையாது. உன் மைனஸ் அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்துகிட்டே இருக்கிறாரு. இப்போ பாட்டியும் தாத்தா 2 பேரும் வயசானவங்க தான், 2 பேரும் கட்டாயமா பேசியிருப்பாங்க. எங்க 75 வயசு, இப்போ 85 வயசு ஆயிடுச்சு, ஆனா ஆண்டவர் நமக்கு குழந்தை தருவான்னு சொன்னாரு, கொடுக்கல. எனக்கும் 75 ஆயிடுச்சு, இப்போ உனக்கு 95 ஆயிடுச்சு, இப்போ எனக்கு 85 ஆயிடுச்சு. அவர் சொல்லியே 20 வருஷம் போயிடுச்சு, என்ன இன்னும் கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே சோர்வு, மற்றவங்க நம்மளை சோர்வுக்குள்ளாக்குவாங்க. சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிற நிலைமை வரும். சில நேரத்தில் பிறருடைய வார்த்தையால நம்முடைய சோர்வு கட்டாயமா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், நம்ம மனிதர்கள். அப்போ ஆண்டவர் உடனே ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம் அப்படியே மேல பாரு அப்படின்றாரு. மேல பாருன்னாரு. என்ன மேல பாரு, வானத்தை அண்ணாந்து பாருன்னு பார்த்தேன். என்ன தெரியுதுண்ணா? நட்சத்திரங்கள் தெரியுதுன்னாரு. எண்ண முடியுமா உன்னால? நான் அது எப்படிங்க எண்ண முடியும்? அதே மாதிரிதான் உன் சந்ததிய எண்ண முடியாத அளவுல நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றேன். அப்படியே ஒரு 2-3 வருஷம் ஆகுது, அப்படியே 90 ஆயிடுச்சு, 95 ஆயிடுச்சு. உடனே சாராள் சொல்றா,
என்னங்க நட்சத்திரத்தை காமிச்சாரு, நம்பிட்டு இருக்கிறியா? ஒன்றை பெத்துக்கிறதுக்கே வழி கிடையாது. நட்சத்திரம் மாதிரி பெத்துக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் என்ன நமக்கு அவ்வளோ குழந்தை கொடுக்க போறாரா? நம்புறியா நீனு? அதுவும் பாரு, 1 2 காமிச்சா பரவாயில்ல, நம்பலாம். நட்சத்திரத்தை காமிச்சாரு, இதை நம்பிக்கிட்டு நீ இன்னொரு மேல நம்பிக்கை வச்சிருக்க, ஒரு வேளை கேள்வி சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். உடனே திரும்ப சொல்லும் போது 95 வயசு ஆகும். திரும்ப ஆண்டவர் பக்கத்துல நின்று ஆபிரகாம்ன்றாரு, சொல்லுங்க ஆண்டவரே கீழே பாருன்றாரு. இது என்னடா மேல பார்க்க சொல்றாரு? இப்ப கீழே பார்க்கறான். கடற்கரை மணல் எண்ண முடியுமா மணல் என்றாரு. அது எப்படி முடியும்? அதே மாதிரி உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. கொஞ்சம் சோறு வரும் பொழுது, எதிர்பார்ப்பு வரும் பொழுது, சில நேரங்கள்ல ஆண்டவரே எனக்கு அது எப்ப நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஆண்டவர் கீழே பாருன்றாரு. சில நேரத்துல ஆண்டவர் நம்மள மேலையும் கீழையும் பார்க்க சொல்லுவாரு. பார்த்தா மேல ஒண்ணு நடக்காத மாதிரி இருக்கும், கீழே பார்த்தா எதுவும் நடக்காத மாதிரி தெரியும், இல்ல நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியும். உனக்கு நம்பிக்கை இல்ல, சொன்னவர் அவர் தானே, அதனால அவர் தானே வாக்கு தத்தம், அவர் தானே உனக்கு சொன்னாரு. நீ நம்புறியோ நம்பலையோ, அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் உள்ளவராயிருக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப ஆபிரகாமுக்கு அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே நெருங்கிருச்சு 99. இப்ப 3வது அவருக்கு இன்னொரு பிராமிஸ் பண்றாரு, சந்ததியை கொடுப்பேன்னு சொன்ன இல்லைன்ட்டு. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் படிங்க. ஆதியாகமம் 19 ஃபுல்லா படிங்க. சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு ஆபிரகாம். 3 தேவதூதர்கள் வர்றாங்க. ஓடி போய் ஆபிரகாம் அப்படியே காலில் விழுந்துட்டார். ஆபிரகாம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், இன்னொருத்தர் காலில் விழணும் அவசியம். அவன்கிட்டயே ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. பெரிய அவனுடைய சொத்து பூமியை தாங்க முடியல அப்படின்னா பாருங்க. ஆனா தேவ தூதர்கள் வரும்போது ஓடி போய் காலில் விழுந்து சொல்றாரு, ஆண்டவமாரே நீங்க இங்க வந்துட்டீங்க, கொஞ்சம் நீங்க நிழல்ல உட்காருங்க, அதாவது நான் உங்களுக்கு சமைக்க போறேன் அப்படின்னு. ஓடி போய் ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சி அவரே எடுத்துட்டு வந்து அறுத்து எல்லாம் பாட்டி கிட்ட சொல்றாரு, 3 மாவு மெல்லிய மாவுல அப்பத்தை சுடுன்றாரு. சும்மா எக்ஸலண்டா கவனிக்கிறாரு. பாருங்க எப்படி பாருங்க உபசரிக்கிறது. நம்மள மாதிரி சிக்கன் பிரியாணின்னா தூக்கிட்டு அது வந்து எங்கேயாவது ஒளி வச்சுக்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படின்றது. ஒரு மட்டன் பிரியாணின்னா சொந்தக்காரங்க வந்து அதை தூக்கி அப்படி கீழே மூடி வச்சிடுறது. கொஞ்சோண்டு எலும்பும் தோலையும் மேலே வச்சுக்கிட்டு யாராவது மாமியாருங்கெல்லாம் வந்தாங்கன்னா அல்லது மாமனார் வந்தாங்கன்னா அல்லது நாத்தனார் வந்தாங்கன்னா எல்லாம் தீந்துருச்சு. இப்போ கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்க, ஃப்ரிட்ஜை தேடினீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்கும் கறி. இப்படி பண்ணுறது இவங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. ஒரு கண்ணுக்குட்டி, இளங்கண்ணுக்குட்டி அடிச்சு சமைச்சு 3 பேருக்கு முன்னாடி வச்சுட்டான், சாப்பிடுங்கன்னு. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏப்பம் விட்டுட்டு சொன்னாங்க, உன் மனைவி எங்கே பாடினாங்க? கூடாரத்தில் இருக்கிறேன்னு. நல்லா இருக்குதா? நல்லா, சரி அடுத்த வருஷம் நான் வரும்போது உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நாங்கள் போயிட்டு வர்றோம் அப்படின்னோடனே உள்ள அந்த அம்மாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அந்த அம்மா சிரிச்சது அவங்க வீட்டுக்காரனுக்கே கேட்கல. ஆனால் தேவதூதர்கள் கேட்டு எதுக்கு அந்த அம்மா சிரிக்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க பார்த்தியான்னு. ஒன்று ஆபிரகாம், ஏய் நீ சிரிச்சி அடி உள்ள போயிடு. நான் எங்க சிரிச்சேன்? பொய் சொல்லுது அந்த பாட்டி, நான் சிரிக்கவே இல்லையே சொல்றாங்களே. இல்லை நீ சிரிச்ச, சரி விடு, இப்போ என்னதுக்கு அது ஒரு பிரச்சனை? ஏங்க எப்படிங்க சிரிப்பறாது? உனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, 99, எனக்கு வந்து 89 ஆயிடுச்சு, சிரிப்பு வராதுங்களாங்க? இந்த வயசுல போயிட்டு கர்ப்பம் செத்து போயிடுச்சுங்க, பெண்களுக்கு வரக்கூடிய வழிபாடு நின்று போயிடுச்சுங்க, சாத்தியமே இல்லைங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்றது, பெண்களுக்கு அந்த வழிபாடு நின்றுச்சுன்னா குழந்தை பாக்கி நின்றுடும், குழந்தை கிடைக்க வாய்ப்பு கிடையாது. கர்ப்பப்பை செத்துருச்சுன்னா அதுல ஒரு கர்ப்பம், ஒரு கரு உருவாக முடியாது. இது ரெண்டுமே அதுக்கு அவுட்டு, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அவுட் ஆனாலும் செத்து போனாலும் மறுபடியும் புதுப்பிக்க வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அந்த கர்ப்பப்பைய உன் வயிற்றுல வச்சது யாரு? சொல்லுங்களேன். உன் சரீரத்தில் இருக்கிற உறுப்பு கொடுத்தது யாரு? அதுல கொடுத்த எல்லா பார்ட்ஸ் யாரு வச்சது? அவர் தான் வச்சாரு. அப்ப அவர் தான் அதனுடைய மெக்கானிக், அவர் தான் அதனுடைய மேக்கர். அப்ப அவரால எதையுமே என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு கார் கம்பெனியை நீங்க ஒரு காரை நம்பி வாங்குறீங்க, கியாவை. எது நம்பி வாங்குறீங்க? ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த கியா கம்பெனி அதுக்கு உண்டான பார்ட்ஸ் வச்சிருப்பான், அதை போட்டு கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்த மேக்கரு ஒரு பார்ட்ஸ் இல்ல 1000 பார்ட்ஸ் நமக்கு வேண்டியது வச்சிருக்கிறார்.
நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா பார்ட்ஸே டேமேஜ் ஆயிட்டா கூட வித்தவுட் ஆபரேஷன், வித்தவுட் மெடிசன், எதுவுமே இல்லாம அவர் கரெக்டா எது அது கிளியரா எப்போ பொருந்தணுமோ பொருத்திட்டு போயிடுவார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசம் இல்லையா? அப்ப இந்த அம்மா சொல்றாங்க சந்ததியை கொடுக்கிறார். மூணாவது ஆண்டவர் சந்ததியை கொடுக்கிறார். குழந்தை பிறந்துருச்சு. சந்ததியை கொடுத்த உடனே இப்போ ஈசாக்க எனக்கு பலி கொடுத்துருன்ற. இது என்னடா ஒம்பு? 100 வயசுல கொடுத்துட்டு இப்போ புள்ள எப்படி வளர்ந்த பிறகு இப்போ ஆண்டவர் ஈசாக்க எனக்கு மோரியா மலையில போய் பலி செலுத்துன்னு சொல்றாரு. மனைவி கிட்ட சொல்லவே இல்லை. ஈசாக்க கூட்டுட்டு போறான் மோரியா மலைக்கு. போயிட்டு கையை காலை கட்டி கத்தி ஓங்குறான். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே கத்தியை கீழே போடு, பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாத, அவன் கை காலெல்லாம் அவுத்து விடு, அதுக்கு பதிலாக பாரு உள்ள ஒரு ஆடை நான் வச்சிருக்கிறேன், செட் பண்ணி அது பலி கொடு. நீ உண்மை உள்ளவர். உன் விசுவாசம் சோதிக்கும் போது அந்த விசுவாசத்துல நீ ஜெயிச்சிட்ட. அதனால நீ எனக்கு பயப்படுற நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவனை குறிச்சு கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன? சந்திப்பு, இரண்டாவது சத்தியம், மூணாவது சந்ததி, நாலாவது சாட்சி. சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு ஆபிரகாமை பத்தி நம்ம பேசுறோம். தன் பிள்ளைய பலி கொடுக்கிறதுக்கு போனார். அவனுக்கு தெரியும் 100 வயசுல புள்ள கொடுத்த எனக்கு அந்த புள்ளைய நான் வெட்டினா கூட ஆபிரகாமுக்கு விசுவாசம், இது நான் வெட்டி அந்த ரத்தம் அப்படி தெரிக்கும் போது அதுல இருந்து கோடி 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 கோடியான ஈசாக்களோட நான் திரும்பி வருவேன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா ரத்தம் எதுனா தான் உயிர். ரத்தம் போயிடுச்சுன்னா நமக்கு உயிர் போயிடும். அப்ப ரத்தத்துல தான் உயிர் இருக்குது. அந்த உயிர் வெளியில வந்தா, ரத்தம் வெளியில தெரிச்சாலும் அது உயிரா மறுபடியும் ஈசாக்கா, லட்சக்கணக்கான ஈசாக்கா அந்த ரத்தத்துல இருந்து ஆண்டவர் எழுப்பி நான் வரும்போது ஒரு ஈசாக்க நான் தொலைச்சாலும் 1000 ஈசாக்களோட நான் வீட்டுக்கு வர முடியும் அப்படின்ற விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடனே ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். சில நேரத்துல ஆபிரகாமை ஆண்டவர் அங்கிருந்து இடமாற்றம் செய்யும் பொழுது நிறைய பிரச்சனை வந்துச்சு. அவருக்கு எகிப்துல பிரச்சனை வந்துச்சு. அவருடைய மனைவியை ராஜா வச்சுக்கிற மாதிரி, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணாரு. உடனே ஆண்டவர் அவர்கிட்ட போய் பேசுறாரு. எதுக்கு நீ அவருடைய மனைவி எடுத்துக்கிட்ட? இல்லையே, அவர் சகோதரின்னு தானே சொன்னாரு. பயத்தினால சொன்னாரு. அங்க கர்த்தர் அவரை காப்பாத்தினாரு. இடமாற்றம், அந்நிய தேசம். அங்க தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்தினுடைய பொருளை திருடிட்டு போயிட்டாங்க. அந்த ராஜாக்களோட போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வர்றாரு. பயங்கரமா போராடுறாரு. யுத்தத்துல வெற்றி பெறாரு. லோத்து தன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவர் மனம் சோர்ந்து போகல. ஒரே குடும்பமா இருந்தோம், பிரிஞ்சு போயிட்டானே அப்படின்னு அவர் சோர்ந்து போகல. கர்த்தரை நம்பி உண்மையா இருந்தாரு, உத்தமமா இருந்தாரு. மோரியா மலையில தன்னுடைய மகனை போய் பலி செலுத்தும் போது கூட விசுவாசத்துல வெற்றி பெற்றாரு. விசுவாசத்துல உறுதியா இருந்தாரு. அவர் நம்பிக்கையா இருந்தாரு. ஆபிரகாமை தேவன், வேதம் சொல்லுகிறது ஏசாயா 48ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 41ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல ஆபிரகாமின் சிநேகிதன் என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து கடவுள் ஆபிரகாமை தன் நண்பன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் தேவனின் நண்பனாக இருந்தார். புதிய ஏற்பாட்டுல ஆபிரகாம் விசுவாசத்தில் தந்தையாக எண்ணப்பட்டார். பழைய ஏற்பாட்டுல என்னவா இருந்தாரு? நண்பனா இருந்தார். புதிய ஏற்பாட்டுல விசுவாசத்துக்கே யாரா மாறிட்டாரு? தந்தையா மாறிட்டார். பைபிள்ல 230 இடத்துல ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்சு புதிய ஏற்பாட்டினுடைய கலாத்தியர்ல வர்றாரு, யாக்கோபுல வர்றாரு, எபிரேயர்ல வர்றாரு, லூக்கால வர்றாரு. ஆபிரகாமின் சந்ததியில இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததி வழியா வர்றாரு. அவனை ஆண்டவர் எங்க வரைக்கும் பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் டிராவல் பண்ண வைக்கிறார். சரித்திரம், சாட்சி முக்கியம் இல்ல, கடைசியாக சரித்திரம். என்ன பண்ணாரு? சரித்திரத்துல
கூட அவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல பல 1000 ஆண்டு காலமாகவே அவருடைய பெயர் சரித்திரத்திலே நகர்ந்து 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 இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய வம்சத்திலும் அவருடைய பெயர் குறிப்பிட்டிருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அவருடைய வம்சம், ஆபிரகாமின் வம்சம் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இடமாற்றத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சில நேரங்கள்ல நீங்க வீடை காலி பண்ணி நீங்களா காலி பண்ணீங்கன்னா அங்க யாராவது உங்களை காலி பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தரா சொல்லி காலி பண்ணீங்கன்னா போற இடத்துல உங்களுக்கு செழிப்பு உங்களுக்கு கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாம் வரும் பொழுது அவன் பிரச்சனை சந்திக்கலன்னு கிடையாது. அப்ப ஆபிரகாம் மட்டும் பிரச்சனை வந்துச்சு. அவர் இடமாற்றம் வரும் பொழுது கல்தேயர் பட்டணத்தில் இந்த கானானுக்குள்ள வந்தாரு, எகிப்துக்கு போனாரு. அங்க ராஜாவுடைய மனைவியை கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்றாரு. அப்ப எப்படி பிளான் பண்ணாரு, ஆனா நடந்துச்சா? பிளான் நிறைவேறிச்சா? தோல்வியை தழுவிட்டாரா? 2 முறை அவருக்கு ஆபத்து வருது. ஆண்டவர் அவரை காப்பாத்தினாரா இல்லையா? ஆண்டவர் கூட இருந்தாரா இல்லையா? உங்க கூட ஆண்டவர் இருக்கிறத உங்களுடைய டிராவலிங்ல தெரியும், உங்களுடைய லைஃப்ல தெரியும், உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல உணர்வுல ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்றதை உங்களால உணர முடியும். பிரியமானவர்களே, சில நேரங்களில இடமாற்றம், ஆண்டவர் உன்னை எங்க வச்சிருக்கிறார் அங்க நீ கனி கொடுக்கணும். ஆண்டவர் போ கானானுக்குனார், போ. இப்ப நீ எகிப்துக்கு போன அவர் சொல்லி 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 தான் அவர் மூவ் பண்ணார். இயேசு கிறிஸ்து கடவுள் பிதாவாகிய தேவன் யெகோவாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு மேப் கூகுள் மேப்பா இருந்தார். அங்கிருந்து நேரா கானானுக்கு கொண்டு வந்தார், கானான்ல இருந்து எகிப்துக்கு கொண்டு போனார். அப்ப எந்த கூகுள் மேப்பும் கிடையாது, கடவுளே அவருக்கு கூகுள் மேப்பா கூட்டு போறார். திரும்ப அங்கிருந்து இங்க கொண்டு வர்றாரு, திரும்ப அங்கிருந்து அங்க கொண்டு வர்றாரு. ஆண்டவர் நமக்கு ஒரு கூகுள் மேப்பாகவே செயல்படுகிறார். சில நேரத்தில் இதையெல்லாம் பார்த்துதான் கூகுள் மேப்பே உருவாக்கப்பட்டது. பைபிள் பேஸ்டு தாங்க எல்லா கிரியேஷன், எல்லா மேக்கிங் ப்ராடக்ட் பைபிள் பேஸ்ட்ல தாங்க. உலகத்தினுடைய அண்ட சராசரங்கள் இருக்கக்கூடிய அத்தனை டெக்னாலஜி, ஆபரேஷன் முதற்கொண்டு, மெடிசன் முதற்கொண்டு, கிளாத்திங் முதற்கொண்டு, நம்ம சாப்பிடுற உணவுகள் முதற்கொண்டு, எல்லாம் நம்ம போடுற அணிகலங்கள், நகைகள், இரும்பு, செம்பு எல்லாம் அவர் படைச்சது, அவர் உண்டாக்குனது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. இவைகள் எல்லாம் அவர் நமக்காக படைச்சார், நமக்காக, மனுஷனுக்காக படைச்சார். நல்ல கவனிங்க, அவனுக்கு சாட்சி சொன்னார். ஆண்டவர் சாட்சி சொன்னார். அவன் என் சிநேகிதன், என் நண்பன் என்று சொன்னார். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சில நேரங்களிலே இடமாற்றம், உன்னை கர்த்தர் எந்த சபையில வச்சிருக்கிறாரோ அந்த சபையில இருந்து அந்த சபையில கனி கொடுத்து அந்த சபை மூலமா நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் உன்னை எங்க ஞான ஸ்நானம் கொடுக்க வச்சார், எங்க உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்த வச்சார். நீங்களா ஒரு மேப் போட்டுக்க கூடாது, நீங்களா இடமாற்றம் பண்ணிட கூடாது, நீங்களா ஒரு இடத்துல போய் மாட்டிக்க கூடாது. கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை நடத்துவாரானால் அது ரொம்ப பிளெஸ்ஸிங்கா வரலாற்றிலே, சரித்திரத்திலே நீங்கள் சாட்சி பகிர்ந்து சான்றுகளாக பிறருக்கு முன்பாக முன்மாதிரியாக உங்களால வாழ முடியும். அநேகர் அப்படிதான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற இடத்தை விட்டு அதை விட்டு புடுங்கிட்டு ஓடுறது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையிலிருந்து பிடுங்கிட்டு ஓடுறது. உனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற கணவன் கிட்ட இருந்து உன்னை பிடுங்கிட்டு ஓடுறது. ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தையும் தீர்மானத்தையும் தெளிவையும் சாத்தான் ஒரு நாளும் பறிக்க கூடாது. அந்த சாத்தான் பறிக்கிறதுக்கு, திட்டத்தை அழிக்கிறதுக்கு நீங்களே காரணவாதிகளாக மாறிவிடுகிறீர்கள். ஆபிரகாம் சொன்ன இடத்துல எல்லாம் வர்றான், போப்பா அப்படின்னா போறான், உட்காருப்பான்னா உட்காரான், இருன்னா இருக்கிறான். ஆண்டவர் கடைசியாக அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அதன் மூலமா சோதிச்சார். உண்மையா இருந்தார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு. யாக்கோவுக்கு 12 பிள்ளைகள் சந்ததி.
அந்த சந்ததி 430 வருஷம் எகிப்தில லட்சக்கணக்கானவர் எண்ண முடியாதவர்களாய் மாறினார்கள். அதுக்கப்புறம் உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஆபிரகாமினுடைய வம்ச வரலாற்றிலே, ஆபிரகாமினுடைய வழித்தோன்றலிலே ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த கடற்கரையான மணலை போல மனிதர்களை எண்ண முடியாத அளவில் ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்றால், அன்றைக்கு 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? உங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார்னா ஒரு பர்பஸ். உங்க வாழ்க்கையில ஒரு வழியை ஆண்டவர், ஒரு இடத்தை காட்டுகிறார், பிளேஸ். ரெண்டாவது, உங்க வாழ்க்கையில ஒரு பர்சனை ஆண்டவர் வெளிப்பட உங்களை பழக வைக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேஸை கொடுக்கிறாரு, ரெண்டாவது பர்சன், ஒரு சந்திப்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நண்பனை கடவுள் கொடுக்கிறார். பிளேஸை கொடுக்கிறாரு, பர்சனை கொடுக்கிறார், மூணாவது பர்பஸ், திட்டத்தை நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு இடத்தை காமிச்சார், பிளேஸ், கானானை காமிச்சார். ஆண்டவர் 3 தேவ தூதர்களை சந்திக்க வச்சார், பர்சன் மீட் பண்ண வச்சார். மூணாவது, தேவனுடைய பர்பஸ், திட்டத்தை ஆபிரகாமின் மூலம் நிறைவேற்றிக் கொண்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற சபை, உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டம், உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர், உங்களுக்கு சபைக்கு கொடுத்திருக்கிற பாஸ்டர், அவங்க கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுது, உங்க வாழ்க்கை குறித்ததான ஒரு திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். அப்போ கடைசியாக சான்று, இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில அவர் மூலமா நமக்கு சாட்சி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து ஆபிரகாமை குறித்து நாம் வாசிப்போமானால், என்ன அழகாக விசுவாச பட்டியலிலே இன்றைக்கு ஆபிரகாம் இடம் பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. எடுத்தவர்கள் விசுவாசத்தினாலே கவனிங்கள், விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவனுக்கு தெரியாது, புது மொழி, புது இடம், புது சாப்பாடு பழக்க வழக்கம் என்ன ஏது தெரியாமலே புறப்பட்டு போறான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திராகி ஈசாக்கோடு யாக்கோபோடு கூடாரத்திலே குடியிருந்தான். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்துச்சு, ஈசாக்குக்கு ஏசா யாக்கோபு. பிள்ளையும் 100 வயசுல பெத்துட்டான், பேர பிள்ளையும் பார்த்துட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தியமே இல்லாததை கர்த்தர் சாத்தியம் என்று சொல்கிறார், முடியாததை கர்த்தர் முடியும் என்று சொல்கிறார். உன் மைனஸை பார்க்காத, உன் மைனஸை கர்த்தர் பார்த்துட்டார், அதை பிளஸ் ஆக்குவார். அதை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல இடமாற்றம் வரும் பொழுது, தேவன் நம்மை ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை ஒரு திட்டத்துக்காக அழைத்திருக்கிறார். நாம் எப்படி வாழப்போகிறோம்? சந்ததிக்கு ஆசீர்வாதமாக வாழப்போகிறோமா? சரித்திரத்தில் ஒரு தடம் பதிக்க போகிறோமா? நாம் எப்படி இனி வாழப்போகிறோம்? ஆபிரகாமை போல சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக வாழப்போறோமா? இல்லை, சரித்திரத்தில் ஆபிரகாமை போல ஒரு தடம் பதிக்க போகிறேன். வரலாற்றிலே என்னுடைய பெயரை நான் பதிய வைக்க போகிறேன். ஆபிரகாமை போலவே என் வாழ்க்கையிலே ஒரு பயணத்தை நான் துவங்க போகிறேன். கர்த்தர் என்னை எங்க போக சொல்றாரோ அங்க இருப்பேன், எங்க இருக்க சொல்றாரோ அங்க நான் இருப்பேன். உன் வாழ்க்கையை நீ தீர்மானிக்காத, உன் வாழ்க்கைக்கு நீ ப்ளூ பிரிண்ட் போடாத. ஆண்டவர் ஆல்ரெடி உன் வாழ்க்கைக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிட்டார். அது நிறைவேறதுக்கு காத்திருந்து
ஆண்டவரே அது எப்போ எனக்கு செய்ய போறீங்க, எப்படி எனக்கு செய்ய போறீங்க, எப்படி எனக்கு நிறைவேற்ற போறீங்க அப்படின்ற ஏக்கத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நீங்க காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன காரியம் சந்திப்பு, சத்தியம், சந்ததி, சாட்சி, சரித்திரம், சான்று. நீங்கள் சான்றாக விளங்குவீர்கள். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆபிரகாமை போல உங்களுக்கு இடமாற்றம். ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற இடம் கர்த்தரா உங்களை போ சொல்லணும். கர்த்தரா உங்களிடத்துல அடையாளத்தை படுத்தணும். நம்முடைய வாழ்க்கை நாம் தீர்மானிக்க கூடாது. நம்முடைய மனதில் ஏற்படுகிற நாமளே ஒரு பிளான் வச்சு அதுக்கு போகக்கூடாது. நாமளா நம்முடைய வாழ்க்கை திட்டத்தை ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம போடக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம போடுறதுக்கு நம்ம ரைட்ஸ் இல்லை. ஏன்னா நம்மளை படைச்சவர் தான் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நீங்க சரித்திரத்துல இடம் பிடிக்க போறீங்க? சரித்திரத்துல இடம் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, சபையில இடம் பிடிங்க. சபையில உண்மையா இருங்க. சபையில ஆண்டவருக்காக வாழுங்க. சபைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுல உண்மை உத்தமமா வாழுங்க. கர்த்தர் உங்களை இந்த செய்தியின் மூலமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நான் எப்படி வாழப் போகிறேன்? சந்ததிக்கு ஆசீர்வாதமாக வாழப் போகிறேனா, இல்லை சரித்திரத்திலே என் சந்ததிக்காக ஒரு சான்றாக விளங்க போகிறேனா என்பதை உங்கள் கைக்கு நான் அதை தந்து விடுகிறேன். நீங்களே அதை முடிவெடுங்கள். இடமாற்றம் என்பது ஒரு சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை அவருடைய நோக்கம் திட்டத்துக்காக கொண்டு போவார். என் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலையும் கொண்டு போறார். இன்னைக்கு கடைசி நீங்க வச்சு நாளைக்கு என்ன இங்கிருந்து அங்க போனா நான் போவேன். அது ஊழியமா இருக்கணும். அது ஊழியமா இருக்கணும். தேவன் வச்சிருக்க ஊழியத்தை செய்யணும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.